இன்னைக்கு மகாநதி சீரியல்ல விஜய் கிட்ட வந்து காவேரி கோவமா பேசுவா. எல்லா மிஸ்ட்டயும் பேசுற மாதிரி என்கிட்ட பேசுங்க. என்னெல்லாம் ஸ்பெஷலா கேர் எடுத்து பேசாதீங்கன்னு டென்ஷனா கத்திட்டு கிளாஸ்க்குள்ள போயிட்டுருப்பா. காவேரி அப்படியே யோசிச்சுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும்போது, குழந்தை வந்து மிஸ்ன்னு கூப்பிடுவா. உடனே அவள பார்த்தோனே கேட்பா, "உங்க அப்பா எப்பவுமே இப்படிதான் பேசுவாரா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு காவேரி கேட்கும்போது, குழந்தை சொல்லுவா, "எங்க அப்பா எப்பவுமே முன்னாடி அப்படி கிடையாது. உங்கள பார்த்த பிறகு தான் எங்க அப்பா அப்படி ஒரு மாதிரி பேசுறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு, சாரதா பாட்டி வந்து ஏதோ எனக்கு சாப்பாடு குடுத்து விட்டாங்களாமே, அது என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கும்போதே, "சரி வா" அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருவா காவேரி. அப்புறம் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது, அவங்க அம்மா வீட்ல பார்த்தா பலகாரமா நெறைய சுட்டுட்ருப்பா. உடனே இவ கேட்பா, "என்னம்மா இது இவ்வளவு கடைகளுக்கு குடுக்குற மாரி, அம்மா இவ்வளோ பலகாரம் சுட்டு வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்பா காவேரி. உடனே காவேரியோட அம்மா சொல்லுவா, "இல்லடி இது கடைகள்லாம் வாங்கி சாப்பிட்டா அது வந்து கெட்டு போயிரும்ல. இது ஒரு மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கும். நம்ம விஜய் தம்பி வீட்டுக்கு போறோம்ல, அதுக்கு தான் அந்த குழந்தைக்கு குடுக்குறதுக்காக இவ்வளோ செஞ்சு வச்சிருக்கேன்." அப்படி சொல்லும்போது, "நான் எப்ப சொன்னேன் நம்ம அங்க போறோம்ன்னு?" "இல்லடி அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டார்ல, அப்போ நம்ம அவங்க வீட்டுக்கு போகணும்ல." அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. சாரதா. உடனே அதுக்கு இவ சொல்லுவா காவேரி, "நம்மலாம் அவர் வீட்டுக்குலாம் போக வேண்டாம். எனக்கு அவர் பேசுறதே சுத்தமா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதில வேற நீ அவங்க வீட்டுக்கு வேற போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க." அப்படின்னு சொல்லி அவ காவேரி சொல்லுவா. இந்த ஊர்ல சொந்தம்னு சொல்லிட்டு நமக்கு யாருமே கிடையாது. ஆனா, அவங்க மட்டும் தான் நம்ம வீட்டுக்கு வந்து பழகிட்டு இருக்கும்போது, எனக்கு வந்து ஒரு சொந்தமா ஃபீல் ஆகுது. அந்த குழந்தையவே பார்த்து 2 நாள் இருக்குமா, எனக்கு அத பார்த்தாலே ஒரு மனசுக்கு சந்தோஷமா இருக்குது. ஒரு பேத்தி ஃபீல் வருது. உங்களோட சந்தோஷத்த மட்டும் தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்குன்னு நான் உன்னோட ஆசைகள நான் ஏதாவது கேட்டுருக்கேனா? சரி பரவால்ல. நம்ம வேணா போக வேண்டாம். நான் இப்படியே வீட்ல இருந்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சோகமா, கோவமா இருக்கிற மாதிரி அவ இருப்பா. உடனே இவளுக்கு கஷ்டமாயிரும் காவேரிக்கு. "சரிம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாத. நான் கூட்டிட்டு போறேன்." அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. "ஒண்ணும் நீ ஒண்ணும் கூட்டிட்டு போ வேண்டாம் எனக்காகலாம். நீ எனக்காகலாம் கீழ இறங்கி வர வேண்டாம்ன்னு" சொல்லும்போது, "இல்லம்மா உன்னோட ஆசைக்காகவும் சரி, நானும் உங்கள வந்து கூட்டிட்டு போறேன் கண்டிப்பான்னு" சொல்லிட்டு சொல்லிருவா. போய் ட்ரெஸ்ஸ மாத்துங்கன்னு சொன்னோனே, அவ ரொம்ப ஹேப்பியா போய் ட்ரெஸ் மாத்த போயிருவா. வந்து வீட்ல தடபடலாம் சமைக்க ஆரம்பிச்சுருவான். அப்போ அவங்க வீட்ல வேலை செய்ற அந்த செல்விங்கிற அம்மா வந்து கேட்பாங்க, "ஐயா நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண வரேன்னு" சொல்லி சொல்லுவா. "இங்க பாருங்க, இங்க வந்து நான் தான் எல்லா வேலையும் செய்வேன். செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இங்க யாரும் இந்த பக்கம் எட்டி பார்க்கக்கூடாது." அப்படின்னு சொல்லும்போது அவங்க கேட்பாங்க, ஐயா எப்பவுமே யாராவது வீட்டுக்கு வந்தா ஒண்ணு கடையில வாங்கி குடுப்பீங்க, இல்லைன்னா என்னைய தான் சமைக்க சொல்லுவீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க சமைக்கிறீங்களே, யாரும் அந்த அளவுக்கு முக்கியமானவங்க அவங்க யாராவது இங்க வராங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா. ரொம்ப முக்கியமானவங்க தான் வராங்க. அதனால அவங்களுக்கு என் கையாலேயே சாப்பாடு நான் செய்யணும்னு நெனைக்கிறேன். அம்முவோட கிளாஸ் மிஸ்ஸும் அவங்க அம்மாவும் வராங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டுட்டு போயிருவா. அங்க இருந்துட்டு விஜயோட தாத்தாவும், அவங்க சித்தியும் பார்த்துட்டு ரொம்ப ஹேப்பியா இருப்பாங்க. சித்தப்பா அத பார்த்துட்டு சொல்லுவாரு, "எனக்கு என்னமோ வந்து இது சரியா படல. அவங்கலாம் இங்க வராம இருக்கிற வரைக்கும் தான் விஜயோட லைஃப் நல்லா இருந்துச்சு. அவ என்னைக்கு காலடி வச்சாலோ அதுலேருந்து அவனுக்கு பிரச்சனை வந்துச்சு. திரும்பி அது மாரி பிரச்சனை வரப்போகுது." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா சொல்லுவாரு. உடனே அதுக்கு அவங்க தாத்தா சொல்லுவாங்க, "அதெல்லாம் இனிமே அவன் பார்த்துக்கிடுவான். இவ்வளோ நாளும் பிரிச்சு வச்சது ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டோம். இனிமே வந்து விஜய் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவான். இவ்வளோ நாளும் நம்ம பிரிச்சு வச்சோம். ஆனாலும் அதே இடத்துக்கு காவேரி திரும்ப வந்துட்டா. அப்போ அவங்க 2 பேரும் சேரணும்னு இருக்கு. இன்னும் குழந்தையும் அவங்க தாயும் பிரிச்ச பாவம் நமக்கு வேண்டாம்." அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சித்தப்பா சொல்லுவாரு, "இனிமே உங்க பாடு, அவன் பாடுன்னு" சொல்லிட்டு அவரு போயிருவாரு. விஜய் வந்து எல்லாத்தையும் சமைச்சுட்டு ரெடியா அப்படியே வாசலையும் பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ அவ குழந்தை வேகமா வந்துட்டு, "அப்பா கால் பண்ணுங்க, இன்னும் அவங்க வரலைல" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. உடனே, "நீ போய் கொஞ்ச நேரம் டிவி பாரும்மா, நான் வந்த உடனே உன்ன கூப்பிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுருவான் குழந்தைய. அதுக்குள்ள ஆட்டோல அங்கேருந்து வந்துருவாங்க 2 பேரும். அப்போ வந்து சாரதா சொல்லுவா, "ஆட்டோ கிடைக்கிறதுக்கு லேட் ஆயிட்டுப்பா, அதனால தான் நாங்க லேட்டா வந்தோம்" அப்படின்னு சொன்னோனே, "சரி வாங்க உள்ள" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவான் விஜய். அவங்க தாத்தாவையும், அவங்க சித்தியும் உள்ள கூப்பிடுவான். கூப்பிட்ட உடனே அவங்கள பார்த்த உடனே காவேரி அப்படியே பார்த்துட்டு, இவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டுருக்கும்போதே, விஜயோட தாத்தா வந்துட்டு, "வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் 2 பேரையும் கூப்பிடுவாங்க. உடனே சாரதாவும் வந்து கையெடுத்து கும்பிட்டு, "நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கப்புறம் அவங்க பாட்டியோட ஃபோட்டோ அங்க தொங்கிக்கிட்டு இருக்கும். உடனே இவ வந்து அங்க அப்படியே நேரா போவா சாரதா. போயிட்டு அந்த ஃபோட்டோவையும் அப்படியே பார்த்துட்டே ஃபீல் பண்ணிட்டுருப்பா. அப்போ காவேரி அவங்க அம்மாகிட்ட சொல்லுவா, "ஏம்மா இங்க இந்த வீட்ல இருக்கிற எல்லாரையுமே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. "நம்ம ஏற்கனவே இந்த வீட்டுக்கு வந்திருக்கோமா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. உடனே அதுக்கு அவ சொல்லுவா, "விஜய் தம்பியவே இப்ப தான் தெரியும். நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம்? அப்பலாம் வரலடி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவா. "அப்பனா எதுக்கு நீ வந்து அவங்க பாட்டி ஃபோட்டோவ பார்த்துட்டு என்னமோ தெரிஞ்சவங்க மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்பா. அவங்க அம்மா சொல்லுவா, "ஏடி அவங்க வந்து இந்த வீட்டுக்கு பெரியவங்க. இந்த வீட்டுக்கே ஆணி வேரா இருந்தவங்க. அதனால நான் அப்படி யோசிச்சேன்" அப்படின்னு சொல்லும்போது குழந்தை வந்து மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருவா. உடனே "என்ன அம்மு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "வாங்க எங்க வீட்ட உங்களுக்கு சுத்தி காட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவா. அப்போ சாரதா பாட்டியும் கூப்பிடுவா. 2 பேரும் சேர்ந்து வீட சுத்தி பார்ப்பாங்க. அப்போ குழந்தை வந்து ஒவ்வொரு ரூம்பா காட்டிக்கிட்டே இருப்பா. காட்டிட்டு கடைசியா பெட்ரூம்க்கு போயிட்டு அந்த கப்போர்ட திறந்து காட்டுவா. "இதுல என்னோட பொருள்லாம் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கப்போர்ட திறந்து காட்டி, "இதுல வந்து எங்க அம்மாவோட பொருள்" அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணா காட்டிட்டு இருப்பா. அப்போ இவ அப்படியே காவேரி அத பார்த்துட்டே இருப்பா.
அப்படியே அத பார்த்துட்டு இருக்கும்போதே குழந்தை சொல்லுவா, "இது எல்லாம் எங்க அம்மாவோட ட்ரெஸ்ஸு. எங்க அம்மா ஞாபகமா நாங்க வச்சிருக்கோம். என்னைக்காவது ஒரு நாள் எங்க அம்மா வந்து என்னைய பார்க்க வருவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போதே, சாரதா வந்து சொல்லுவா, "நான் வந்து வெளிய போறேன். நீ வந்து குழந்தை கூட இருந்து பார்த்துட்டு வா." அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிருவா. அப்ப விஜய் வந்து சொல்லுவான், காவேரி இது வந்து உன்னோட ட்ரெஸ்ஸு தான். உனக்கு எல்லாம் பழசுலாம் ஞாபகம் வருதா?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்ப காவேரி வந்து சொல்லுவா, "ஏன் சார் இத இன்னும் வச்சிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "இல்ல என்ன எதுக்கு கேட்குறீங்க?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். உடனே அதுக்கு அவ சொல்லுவா, "இல்ல அவங்க தான் இறந்துட்டாங்கல்ல, திரும்ப எதுக்கு வச்சிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "நான் அப்படிலாம் ஈஸியா அவங்கள தூக்கி போட முடியாது. அவ ட்ரெஸ்ஸ வந்து நான் எப்பவும் ஞாபகத்துல வச்சிருக்க தான் செய்வேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்து காவேரியோட அம்மா வந்து அவங்க தாத்தாட்ட வந்து பேசிட்டு இருப்பா. நானும் விஜயோட பாட்டியும் சேர்ந்து எங்களுடைய சுயநலத்துக்காக இவங்க 2 பேரையும் நாங்க பிரிச்சு வைக்கிறதுக்கு நெறைய பிளான போட்டுட்டோம். என்னைய மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மாகிட்ட சொல்லுவாரு. அவங்க தாத்தா. அப்போ வந்து அவ சொல்லுவா சாரதா, "எதுக்குங்க பழைய இதெல்லாம் பேசிக்கிட்டு, விடுங்க இப்ப நடக்கிறத பார்ப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது விஜய் அங்கேருந்து வருவான். வந்துட்டு "அத்தை சாப்பிட வாங்க போவோம்." அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். சரி மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் சாப்பிட போவாங்க. "அத்தை சாப்பிட வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூப்பிடும்போது, சரி மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு, "மாப்பிள ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. "என்னன்னா, நாளைக்கு காவேரியோட பிறந்தநாள் வருது. அதனால கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வாங்க" அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா. "அத நீங்க சொல்லணுமா அத்த? எனக்கு அவளோட பிறந்தநாள் தெரியாதா? அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் வந்துருந்தேன் கண்டிப்பா. சரி நீங்க இப்ப சாப்பிட வாங்கன்னு" சொல்லிட்டு டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு எல்லாருக்கும் சாப்பாட வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பான். அந்த சமயத்தில அவங்க சித்தப்பா அங்கேருந்து வருவாரு. வந்துட்டு, "என்ன பயங்கரமா சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. சிரிப்பு சத்தம் தெருமுனை வரைக்கும் கேட்குது" அப்படின்னு சொன்ன உடனே அவர பார்த்த உடனே சாரதா வந்து "அடியே பையன் எந்திரிக்க போவா." அப்போ காவேரி சொல்லுவா, "உட்காருங்கம்மா. நீங்க எதுக்கு எந்திரிக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போதே, காவேரியும் அவங்க அம்மாவையும் பார்த்துட்டு, அம்மாவோட மிஸ்ஸு வராங்கன்னு எனக்கு சொன்னாங்க. அவங்களலாம் பார்ப்பேன்னு சொல்லி நெனச்சு கூட பார்க்கல." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா ஒரு மாதிரி பேசுவாரு. அப்ப விஜய் ஒரு மாதிரி பார்ப்பான். இவங்க காவேரி, அவங்க தாத்தா எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. காவேரி சாப்பிட உட்காந்துருக்கும்போது அவ பிளேட்ல வந்து அவன் ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு சுஷியத்த வைப்பான். அப்ப அத சாப்பிட்டுட்டு சொல்லுவா, "இது சுஷியம் தானே! நான் வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா கடைசியா நான் இத எப்ப சாப்பிட்டேன்?" அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்ப விஜய் வந்து அவன் மனசுக்குள்ள நினைப்பான், இவ வந்து பிரெக்னன்ட்டா இருக்கும்போது அவன்கிட்ட ஆசைப்பட்டு அத கேட்டிருப்பா. அப்ப விஜய் வந்து செஞ்சு குடுத்துருப்பான். அத சாப்பிட்டத வந்து அவன் ஞாபகப்படுத்தி பார்ப்பான். அவளுக்கு ஞாபகம் வருதான்னு பார்ப்பான். ஆனா அவளுக்கு வராது. எப்ப சாப்பிட்டேன்னு எனக்கு தெரியல. ஆனா இது சாப்பிட்டுருக்கேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருப்பா. அப்போ விஜயோட மகா வந்து கேட்பா, மிஸ் உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குமா?" அப்படின்னா, "எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மு" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. காவேரி வந்து விஜய்ட்ட சொல்லுவா, "உண்மைக்குமே நீங்க ரொம்ப சூப்பரா சமைச்சிருக்கீங்க. டேஸ்ட்டா இருக்கு எல்லாம்" அப்படி சொல்லும்போது, அவன் தேங்க்ஸ் சொல்லுவான். அப்புறம் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்ச பிறகு காவேரி வந்து கிளம்ப போவா. அப்போ "நாங்க கிளம்புறோம்யா" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லும்போது, நான் வந்து உங்கள விடுறேன். ஏன்னா நீங்க வரும்போதே உங்களுக்கு வந்து வண்டி கிடைக்காம தானே வந்தீங்க. நான் கொண்டு விடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விட போவான். அப்ப குழந்தை வந்து, "நானும் உங்க கூட வரேன்ப்பா" சொல்லும்போது, "நாளைக்கு உனக்கு ஸ்கூல் இருக்குல்ல, நான் விட்டுட்டு உடனே வந்துருதேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் கிளம்பி போவான். அப்போ 3 பேரும் அவ கார்ல போய்க்கிட்டு இருப்பாங்க. போயிட்டுருக்கும்போது அவ சொல்லுவா, "கார்ல நீங்க இண்டிகேட்டர் இன்னும் போட்டிருக்கீங்க" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அதுக்கு அவன் சொல்லுவான், "ஆமா நான் வந்து அப்ப திரும்பும்போது போட்டிருந்தேன். அதுக்குள்ள மறந்துட்டேன் போல" அப்படின்னு சொல்லும்போது, "உங்களுக்கு கார்லாம் ஓட்ட தெரியுமா?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். "கார் நான் எப்போ ஓட்ட பழகுனேனே எனக்கு தெரியல. ஆனா கார் நல்லா ஓட்டுறேன். எனக்கு அது தெரியுது. நான் கார் ஓட்ட பழகுனேனா இல்லையான்னு கேட்டா கூட எங்க அம்மாவுக்கு சொல்ல தெரிய மாட்டேங்குது. ஆனா, எனக்கு ஒண்ணே ஒண்ணு தெரியுது. எனக்கு வந்து ஓட்ட சொல்லிக் குடுத்தவங்க வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானவங்களா தான் இருப்பாங்க." அப்படி சொல்லிட்டு இருப்பா. அப்ப அத வந்து அவன் அப்படியே கேட்டுட்டு அப்படியே ஒரு மாரி இருப்பான். இவளும் சாரதாவும் அப்படி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. ஸ்கூலுக்கு காவேரி கிளம்பிட்டு இருப்பா. கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது அவளோட அக்காவும், தங்கச்சியும் அங்கேருந்து வருவாங்க. அப்போ அவங்க அம்மாகிட்ட வந்து கேட்பாங்க, "காவேரி எங்கம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அவ உள்ள கிளம்பிக்கிட்டு இருக்கா" அப்படின்னோனே, "சரி சர்ப்ரைஸாவே நாங்க போறோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவள உள்ள போய் பயம் காட்டுவாங்க. அப்ப பயந்துருவா. உடனே, "என்ன நீங்க திடீர்னு வந்திருக்கீங்க?" அப்படின்னோனே, "என்னடி உன் பர்த்டேக்காக தான் வந்திருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்ப அந்த குழந்தை கங்காவோட குழந்தை இருப்பா, யாழினி. அவ வந்துட்டு சொல்லுவா, "சித்தி உங்களோட பர்த்டேக்காக தான் நாங்க வந்தோம். நீங்க ஸ்கூலுக்கு போற?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "ஆமாம்மா, எனக்கு ஸ்கூலுக்கு லீவ்லாம் தரமாட்டாங்க. நான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போயிருவா. அவ ஸ்கூலுக்கு போகும்போது அங்க வந்து விஜய் வந்து வெயிட் பண்ணிட்டுருப்பான். காவேரி அங்க வந்த உடனே அவன் சர்ப்ரைஸா வந்து நிப்பான். "உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்" அப்படின்னு. காவேரி கேட்பா, "என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க நீங்க?" அப்படின்னோனே, "இல்ல உங்களுக்கு ஒண்ணு சர்ப்ரைஸா சொல்லணும்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது குழந்தை அங்கேருந்து வருவா. அம்மு வந்து "ஹேப்பி பர்த்டே மிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு குடுப்பா. "என்னது எனக்கு என் பர்த்டேன்னு உனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னோனே, சாரதா பாட்டி சொன்னாங்க" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருப்பா. சொல்லிட்டு, "எங்க அம்மாவுக்கு இன்னைக்கு தான் பர்த்டே தெரியுமா?" அப்படின்னு சொல்லி குழந்தை சொல்லுவா. உடனே "அப்படியா?" அப்படின்னோனே, "ஆமா எங்க அம்மாவோட பர்த்டேக்காக நாங்க வந்து கோவிலுக்கு போயிட்டு இப்ப தான் வந்தோம்" அப்படின்னு சொல்லிட்டு, "இந்த பொக்கே பிடிச்சிருக்கா? நான் தான் உங்களுக்காக வாங்கினேன். செலக்ட் பண்ணேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. நல்லா இருக்கு அம்மு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, "ஆனா எனக்கு இந்த பொக்கேவ இப்ப ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போ முடியாதாம்மா? உங்க கார்லயே வச்சிருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா.
அந்த பொக்கேவ வாங்கி உள்ள வச்சுட்டு, அதுக்கப்புறம் காவேரிக்கு வந்து இன்னொரு சாக்லேட் வந்து குடுப்பான். "உங்களால இந்த பொக்கே தானே வச்சிருக்க முடியாது. இது வந்து நீங்க வச்சுக்கலாம்ல. இது என்னோட கிஃப்ட்டு வாங்கிக்கோங்க" அப்படின்னு சொல்லி நீட்டும்போது, அப்படியே யோசிச்சுட்டு இருப்பா. அப்போ குழந்தை சொல்லுவா, "வாங்கிக்கோங்க மிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம 2 பேரும் நம்ம லஞ்சில சாப்பிடலாம் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருவா. விஜய் வந்து காவேரி வீட்டுக்கு போவான். அங்க போயிட்டு அங்க எல்லாரும் அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப விஜய பார்த்த உடனே, "வாங்க மாமா" அப்படி இவ யமுனா சொல்லுவா. உடனே 2 பேரும் "நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, "நீங்க நல்லா இருக்கீங்களான்னு?" இவனும் கேட்பான். அதுக்கப்புறம் குழந்தை எங்கேன்னு சொல்லி கங்கா கிட்ட கேட்பான். அவ தூங்கிக்கிட்டு இருக்கா. அந்த எழுப்புறேன்னு சொல்லிட்டு சாரதா போகும்போது, "இல்ல தூங்குற குழந்தைய எழுப்ப வேண்டாம். வரும்போது பார்த்துக்கிறேன். அந்த சமயத்துல உங்ககிட்டலாம் நல்லா பேச முடியாதுல்ல. அதுக்காக தான் நான் இப்போ வந்தேன் காவேரி இல்லாத நேரத்துல" அப்படின்னு சொல்லிட்டு, "காரணம் நிவீனும் வரலையா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்பான். அதுக்கு வந்து அவ சொல்லுவா கங்கா, "இல்ல அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வேலையா இருக்கனால 2 பேரும் வரல" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. "சரி அப்ப நான் எனக்கு கிளம்புறேன். டைம் ஆயிட்டு. ஒரு வேலை இருக்கு இம்பார்ட்டனா. நான் வந்து நைட்டு பர்த்டேக்கு நான் வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிருவான். அதுக்கப்புறம் நைட்டு வந்து இவங்க எல்லாரும் டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க வீட்ட. அப்போ காவேரி வந்து உள்ள ரூம்ல இருப்பா. கங்கா வந்து வீட டெக்கரேட் பண்ணி முடிச்சுட்டு, யமுனாவ வந்து கூட்டிட்டு வர சொல்லுவா. காவேரிய கண்ண பொத்திட்டு அங்கேருந்து கூட்டிட்டு வருவா. கூட்டிட்டு வரும்போது, இத பார்த்தோனே ஷாக் ஆயிருவா காவேரி. "என்ன சர்ப்ரைஸா இத பண்ணீங்களாக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எதுக்கு இப்போ இந்த சர்ப்ரைஸ்லாம்? நான் இனிமே என்ன பர்த்டே கொண்டாடுற வயசா இது?" அப்படிங்கிற மாரி அவ பேசிட்டு இருப்பா. "சூப்பரா இருக்கே டெக்கரேஷன் எல்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி கேக்க எடுத்துட்டு வாங்க" அப்படின்னு கேட்பா. அதுக்கு வந்து கங்கா சொல்லுவா, "இரு ஏதோ ஒரு முக்கியமான கெஸ்ட் வராங்களாம், அம்மா சொன்னாங்க" அப்படின்னோனே, "முக்கியமான கெஸ்ட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிச்சுட்டு இருக்கும்போதே, விஜயோட குழந்தை அங்கேருந்து வேகமா வருவா. வந்துட்டு சொல்லுவா, மிஸ் ஹேப்பி பர்த்டே மிஸ்" அப்படின்னு சொல்லுவா. அப்போ அவ குழந்தைய பார்த்த உடனே இவங்க கங்காவுக்கும், யமுனாவுக்கும் அப்படி சந்தோஷமா இருக்கும். உடனே கங்கா போய் அந்த குழந்தைய வந்து தூக்கி வச்சுக்கிடுவா. வச்சுட்டு அதுக்கப்புறம் பின்னாடியே அவன் அங்கேருந்து வருவான் விஜய். விஜயும் ஹேப்பி பர்த்டேன்னு சொல்லுவான். அப்போ சொல்லிட்டு இருக்கும்போது கேக்க வெட்ட போவா. அந்த சமயத்தில குழந்தை சொல்லுவா, "இன்னைக்கு எங்க அம்மாவுக்கும் பர்த்டே. ஆனா நான் எங்க அம்மா பர்த்டே ஒரு நாள் கூட நான் எங்க அம்மா கூட வந்து செலிப்ரேட் பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லுவா. அதுக்கப்புறம் சொல்லுவா, "எங்க அப்பா சொல்லுவாங்க, என்னைக்காவது ஒரு நாள் எங்க அம்மா வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க அம்மா இன்ன வரைக்கும் வரவே இல்ல. எங்க அம்மாவ நான் பார்த்ததே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ஃபீல் பண்ணோனே எல்லாருமே அப்செட் ஆயிருவாங்க. காவேரி வந்து அந்த கேக்க வெட்டும்போது, அம்மு சொன்னது ஞாபகத்துக்கு வந்துரும். அவங்க அம்மா பக்கத்துல இருந்து கேக் வெட்டுனதே கிடையாது அப்படின்னோனே, குழந்தைய வந்து கூப்பிடுவா. "அம்மு இங்க வா" அப்படின்னு. "என்ன மிஸ்ன்னு" சொல்லிட்டு சொன்னோனே, "நீ உங்க அம்மா பக்கத்துல இருந்து கேக் வெட்டவே இல்லன்னு சொன்னீல, இன்னைக்கு என் பர்த்டே அன்னைக்கு நானும் கேக் வெட்டுறேன், நீயும் உங்க அம்மா சார்பா கேக் வெட்டு என்ன" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து கேக்க வெட்டுவாங்க. அத உடனே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிரும். அப்புறம் மாறி மாறி 2 பேரும் கேக்க ஊட்டிக்கிட்டு இருப்பாங்க. காவேரி வந்து எல்லாருக்கும் கேக் எடுத்து ஊட்டி விடுவா. ஊட்டி விட்டுட்டு விஜய் பக்கத்துல வந்த உடனே அப்படியே போய் நிப்பா. உடனே விஜய் வந்து அதுலேருந்து கேக்க கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுருவான். சாப்பிட்ட பிறகு அவன் ஒரு பாட்டு போட்டு விடுவான். குழந்தைங்க 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அப்புறம் எல்லாருமே டான்ஸ் ஆடுவாங்க. அப்ப டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது காவேரி கிட்ட வந்து கங்கா சொல்லுவா, "உன் ஸ்டூடெண்டோட அப்பா வந்து செம ஸ்மார்ட்டா இருக்கார்ல, பெசாட்ல நீ அவரையே லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சுக்கிறியா?" அப்படின்னு கேட்பா. உடனே அதுக்கு அவ "சும்மா இருக்க மாட்டியா? அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு தெரியுமில்ல" அப்படிங்கும்போது கங்கா கிட்ட சொல்லுவா, "அதனால என்ன?" அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் யமுனாவும் சொல்லுவா, "அக்கா பெசாட்ல சைட் அடிச்சு கல்யாணம் முடிச்சுக்கோக்கா, சூப்பரா இருக்காரு" அப்படின்னு சொல்லும்போதே, இவ வந்து அப்படியே அவன பார்ப்பா. அப்ப பார்க்கும்போது, அக்கா சொன்ன மாரி உண்மைக்குமே அவரு ஸ்மார்ட்டா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன பார்த்துட்டே இருக்கிறத கங்காவும், யமுனாவும் பார்த்துருவாங்க. பார்த்துட்டு அவங்க கண்ணால செய்கை பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பர்த்டே பார்ட்டி முடிஞ்சோனே, விஜய் வந்து குழந்தைய தூக்கிக்கிட்டு கிளம்ப போவான். அப்போ விஜயோட குழந்தை சொல்லுவா, "அப்பா நம்ம போக வேண்டாம்ப்பா, நம்ம இங்கேயே இருப்போம்" அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் அவன் சொல்லுவான், "இல்லம்மா நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல, நம்ம போகணும் கிளம்புவோம்" அப்படின்னு சொல்லும்போது, நான் எனக்கு இங்கே இருந்தா யாழினி இருக்கா, அவ கூட நான் நல்லா விளையாடுவேன். நான் இங்கே இருக்கேன்ப்பா, நீங்க வேணா போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லும்போது, சாரதா சொல்லுவா, "சரி தம்பி குழந்தை வேணா இங்கே இருக்கட்டும், நீங்க வேணா போயிட்டு வாங்க, நாங்க பார்த்துக்குறோம்" அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு க கங்காவும், யமுனாவும் சொல்லுவாங்க, யாழினி இங்க இருக்கனால அவளுக்கு இருக்க ஆசை போல, நாங்க பார்த்துக்குறோம், நீங்க வேணா கிளம்புங்க, இங்கேருந்து அவ காலையில ஸ்கூல் போய்க்கிடுவா அப்படின்னு சொன்னோனே, சரின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்பிருவான். அப்புறம் நைட்டு எல்லாரும் உடனடியா வந்து படுப்பாங்க. படுக்கும்போது குழந்தைங்க 2 பேரும் காவேரி பக்கத்தில படுத்துக்கிடுவாங்க. கங்கா, யமுனா அதுக்கப்புறம் அவங்க அம்மா எல்லாரும் அந்த சைடு படுத்திருப்பாங்க. காவேரி வந்து குழந்தைக்கு கதை சொல்லிக்கிட்டே இருப்பா. அப்போ குழந்தைங்க கதை கேட்டுட்டு அப்படியே தூங்கிரும். இடையில அவங்க அம்மா எந்திரிச்சு அப்படியே அத பார்த்துட்டு இருப்பா. காவேரி பக்கத்தில அந்த குழந்தை தூங்குறத. அப்போ வந்து அப்படியே முழிச்சுக்கிட்டே அப்படியே யோசிச்சுட்டு அத ரசிச்சு பார்த்துட்டு இருப்பா. அப்போ கங்கா எந்திரிச்சுட்டு "என்னம்மா ஆச்சு?" அப்படின்னு கேட்பா. "இவ்வளோ வருஷம் கழிச்சு காவேரி கிட்ட வந்து குழந்தை படுத்து தூங்குறத பார்த்தியா? அத ரசிச்சு பார்க்குறேன்" அப்படி சொல்லும்போது கங்கா சொல்லுவா, அதே மாரி பாருங்கம்மா, யாழினியும் அவளும் எவ்வளவு அட்டாச்டா இருக்காங்கன்னு. எப்படினாலும் ரத்தம் ரத்தம் தானே பார்த்தீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் காலையிலேயே வந்து இவங்க எல்லாரும் ஊருக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டுருப்பாங்க. விஜய் அங்கேருந்து வருவான். வந்த உடனே, "என்ன இப்பவே கிளம்பிட்டீங்களான்னோனே?" "ஆமா கிளம்பிட்டோம். இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறோம்போது" விஜய் குழந்தை வந்து அம்மு சொல்லுவா, "எதுக்கு நீங்க இப்பமே கிளம்புறீங்க? யாழினியாவது இங்க விட்டுட்டு போலாம்ல" அப்படிங்கும்போது அவ சொல்லுவா, "கங்கா அவ ஸ்கூலுக்கு போ வேண்டாமா?" அப்படின்னோனே, "என் ஸ்கூல்லயே சேர்த்து விடுங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்து உடனடியா
கிடைப்போம்ல அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்க விட்டுட்டு போங்களேன் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி திரும்பியும் சொல்லுவா. அதுக்கு வந்து கங்கா சொல்லுவா, "உங்க அப்பா கிட்ட நீ இருக்கணும்னு ஆசைப்படுவீல்ல, உங்க அப்பா அதே மாரி அவளும் அப்படித்தான்" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிக்கிட்டு இருப்பா. சமயத்துல என்ன விஜய் வந்துட்டு சொல்லுவா, "என்ன என் பேச்செல்லாம் அடிபடுது?" அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே அதுக்கு கங்கா சொல்லுவா, "இல்ல, அவ யாழ்னி இங்க இருக்க சொல்றா. அதான் உங்க அப்பா கிட்ட நீ இருக்க ஆசைப்படுற மாரி அவளும் அவங்க அப்பா கிட்ட இருக்கணும்னு நினைப்பா" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கிளம்பி ஊருக்கு போயிருவாங்க. அப்ப இவன் வந்து யூனிஃபார்ம் எடுத்துட்டு வந்திருப்பான் அம்முவுக்கு. "அம்மு உனக்கு யூனிஃபார்ம் தச்சாச்சு. இன்னிலேருந்து நீ யூனிஃபார்ம் தான் போடணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். "நீ சீக்கிரம் போய் கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாரதா சொல்லுவா, "நான் கிளப்பி விடுறேன் தம்பி" அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அவள கூட்டிட்டு போயிருவா. அப்புறம் யூனிஃபார்ம் போட்டு வந்துருவா. காவேரியும் சொல்லுவா, "எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிட்டுமா, நான் கிளம்புறேன்ட்டு" அவ கிளம்ப போவா. அப்போ விஜய் சொல்லுவான், "நாங்களும் ஸ்கூலுக்கு தானே போறோம். வாங்க உங்கள கொண்டு விட்டுர்றேன்" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அதுக்கு வந்து காவேரி சொல்லுவா, "இல்ல, இல்ல அதெல்லாம் வேண்டாம். எனக்கு ஸ்கூல் பக்கத்துல தான் இருக்கு. நான் நடந்தே போயிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிருவா. உடனே சரின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கார்ல வந்து குழந்தைய கூட்டிட்டு போம்போது, காவேரி பின்னாடியே போயிட்டுருப்பான். அப்போ காவேரிய போறத பார்த்துட்டு குழந்தைகிட்ட சொல்லுவான், "பார்த்தியா உங்க மிஸ் நடந்து போறத" அப்படின்னு காட்டுவான். அதுக்கு குழந்தை சொல்லும், "ஏன் எங்க மிஸ் நம்ம கார்ல வராம இப்படி நடந்து போறாங்க? வெயில் அடிக்குதுல்ல" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கூட வந்தா மிஸ் நல்லா இருக்கும்ல" அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லிட்டு இருப்பா. "சரி மிஸ் நம்ம கூட வரலைன்னா என்ன? நம்ம மிஸ் கூட போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாவே வண்டிய ஓட்டிட்டு போயிட்டுருப்பான். அப்போ போய்க்கிட்டே இருக்கும்போது ஹார்ன் அடிச்சிட்டே இருப்பான். இவ அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி போவா. திரும்பி ஹார்ன் அடிப்பான். அப்படி திரும்பி பார்ப்பா. பார்த்த உடனே நீங்க போங்கன்னு சைகைல காட்டுவா. அதுக்கு இவன் நீங்க போங்க அப்படின்ருவான். உடனே திரும்ப போயிட்டுருப்பா. திரும்பியும் ஹார்ன் அடிச்சுட்டே இருந்தோனே அவ டென்ஷன் ஆகி, "ஆமா நான் தான் வழி விட்டுட்டு இருக்கேன்ல. நீங்க போக வேண்டியது தானே. அப்புறம் எதுக்கு பின்னாடி வந்துட்டுருக்கீங்கன்னு" டென்ஷனா கத்த ஆரம்பிச்சுருவா. அதுக்கப்புறம் காருக்குள்ள உட்காந்துட்டு இருந்த குழந்தை வந்து தலையில அடிச்சுட்டு, "சைக்கிளு மத்தபடி நடந்து போறவங்க கூட வேகமா போறாங்க. ஏன்ப்பா இப்படி பண்றீங்க? மிஸ்ஸுக்கு வந்து நேரம் ஆயிடுச்சு. எனக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆயிட்டுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் சொல்லுவான் அதுக்கு விஜய், "உங்க மிஸ்ஸே இன்னும் போகலம்மா. நம்ம போய்க்கிடலாம்." சொல்லுவா, "மிஸ்ஸு கிட்ட எதுக்கு வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க ஸ்கூலுக்கு போறீங்களா இல்லையா?" அப்படின்னு சொல்லினா, "சரி, சரி வா கிளம்புவோம்ன்னு" சொல்லிட்டு வேகமா வண்டி எடுத்து ஸ்கூலுக்கு போயிருவான். ஸ்கூல்ல போன உடனே அந்த குழந்தை இறங்கி வேகமா போயிட்டே இருப்பா. உடனே அம்மு அம்முன்னு கூட்டிட்டே போவான். அவ வந்து பேச மாட்டா. "எதுக்கு என் மேல கோவமா இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, நீங்க வந்து மிஸ்ஸு கிட்ட என்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க வந்து எப்படி கோவப்பட்டாங்க பார்த்தீங்களா? உங்களால எனக்கு ஒரு மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருப்பா. அந்த சமயத்தில அவளும் அங்கேருந்து வந்துருவா காவேரி. காவேரி பார்த்துட்டு அப்படியே முறைச்சிட்டு பேசாத போயிருவா உள்ள. உடனே இவ வந்து சொல்லுவா, "குழந்தை பார்த்தீங்களா? உங்களால மிஸ் என்கிட்ட பேசாம போறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "சரி, சரி நீ எனக்காக பையா சொல்லிட்டு போமா" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. உடனே குழந்தை சொல்லுவா, "நான் இன்னைக்கு சாயங்காலம் வந்து நான் மிஸ்ஸு கூடயே அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. உடனே அதுக்கு அவன் சொல்லுவான், இதான் சாக்குன்ட்டு மிஸ்ஸு கிட்ட போறீங்கயா மிஸ் வீட்டுக்கு? நீ முதல்ல எனக்கு பாய் சொல்லிட்டு போ" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். உடனே அதுக்கப்புறம் பாய் சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிருவா. காவேரி வந்து கிளாஸ்க்கு போய்க்கிட்டு இருப்பா. அப்போ பின்னாடியே அந்த குழந்தை வந்துட்டு மிஸ் மிஸ்ன்னு கூப்பிடுவா. உடனே அவ அப்படி திரும்பி பார்ப்பா. "நீ கிளாஸ்க்கு போ" அப்படின்னு சொல்லி அவ சொல்லும்போது, "மிஸ் நம்ம 2 பேரும் முன்னாடியே தானே போனோம். என் கார்ல தான் நீங்க வரல. கிளாஸ்க்காவது முன்னாடியே போவோமேன்னு" சொன்னோனே காவேரி சிரிச்சுட்டு, "சரி வா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவா. அந்த சமயத்தில அங்கேருந்து ஒரு மிஸ் வருவாங்க. வந்துட்டு காவேரி வந்து கூப்பிடுவாங்க. அப்போ கூப்பிடும்போது காவேரி வந்து குழந்தைகிட்ட சொல்லுவா, "நீ கிளாஸ்க்கு போ அம்மு. நான் பேசிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்ப பேசிட்டு இருக்கும்போது அந்த மிஸ் சொல்லுவாங்க, "நீங்க வந்து எல்லா பிள்ளைங்ககிட்டயும் ஒரே மாதிரி பழக மாட்டேங்கிறீங்க. ஒரு பிள்ளைகிட்ட மட்டும் ரொம்ப ஸ்பெஷலா பழகுறீங்க. நான் வந்து சும்மாலாம் சொல்ல மாட்டேன். எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் பேசுவேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு சில மிஸ்ட்ட கேட்கும்போது அவங்களும் அத தான் ஃபீல் பண்றாங்க. அப்ப இதே மாதிரி குழந்தைங்களோட அம்மாக்களும் ஃபீல் பண்ணிட்டா நல்லா இருக்காதுல்ல." அப்படிங்கும்போது, "நான் அப்படிலாம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லுவா. "இல்ல பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. நீங்க கொஞ்சம் அத பார்த்து இருந்துக்கோங்க. அவாய்ட் பண்ணிக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஸ் கிளம்பி போயிருவா. உடனே இவ அப்படியே யோசிச்சுட்டே வந்து கிளாஸ்ல அப்படியே உட்காந்துட்டே அப்படியே யோசிப்பா. யோசிச்சுட்டு நான் அம்முகிட்ட கொஞ்சம் ஸ்பெஷலா தான் இது பண்றேனோ! நான் அப்படி ஸ்பெஷலா கேர் பண்றதுனால தான் அவங்க அப்பாவும் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என்கிட்ட ஒரு மாரி பழகுறாருன்னு நெனைக்கேன். இனிமே வந்து நான் அத அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பா காவேரி. அதுக்கப்புறம் கிளாஸ நடத்திட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. உடனே பக்கத்துல போய் எல்லாரும் எழுதுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, அம்மு வந்து அவ பக்கத்துல போகும்போது சொல்லுவா காவேரி கிட்ட, மிஸ் இப்போ யாழினி வந்து ஊருக்கு பஸ்ல போயிட்டுருப்பாள்ல, நம்ம லஞ்சில சாப்பிடும்போது எனக்கு மிஸ் அவளுக்கிட்ட கால் பண்ணி குடுங்க. நான் வந்து அவள்ட்ட பேசுறேன்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இவ உடனே கோவப்பட்டுட்டு சொல்லுவா காவேரி, "இப்ப எதுக்கு தேவையில்லாம அத சொல்லிட்டு இருக்க? கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கும்போது பாடத்த மட்டும் தான் படிக்கணும். தேவையில்லாம ஏதாவது பேசக்கூடாது" அப்படின்னு சொன்னோனே, "சாரி மிஸ்ன்னு" சொல்லிட்டு அந்த குழந்தை உட்காந்துரும். அதுக்கப்புறம் நோட்ல காப்பி பண்ணத எல்லா குழந்தைகளும் ஒன் பை ஒன்னா போய் காட்டிக்கிட்டு இருப்பாங்க காவேரி கிட்ட. அப்போ வந்து அத வந்து அவங்க கிட்டலாம் பேசிக்கிட்டே கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பா. அம்மு போய் குடுக்கும்போது அவ முகத்த கூட பார்க்க மாட்டா. அப்படியே லைட்டா இது பண்ணிட்டு விட்டுட்டு விட்டுருவா. அப்புறம் லஞ்ச் சாப்பிடும்போது அவ பாக்ஸ் எடுக்க சாப்பிட உட்காந்துருப்பா. அப்போ குழந்தை அவ பக்கத்துல வரும். உடனே அவகிட்ட சொல்லுவா, "அம்மு எதுக்கு இப்ப இங்க வர? நீ போய் உன் டேபிள்ல உட்காந்து சாப்பிடு" அப்படின்னு சொல்லும்போது, அம்மு சொல்லுவா, "நான் எப்பவுமே இங்க தானே உங்க கூட சேர்ந்து சாப்பிடுவேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அதுக்கு வந்து காவேரி சொல்லுவா, "இனிமேலாம் அந்த மாரிலாம் சாப்பிடக்கூடாது. நீ உன் இடத்துல தான் உட்காந்து சாப்பிடணும்.
என்ன நீ மிஸ்ஸா நான் மிஸ்ஸா நீ ஒழுங்கா நான் சொல்கிறத கேளுன்னு சொன்னோன்னே அந்த குழந்தை போய் அங்கே போய் உட்காந்து சாப்பிட்ரும். அதுக்கப்புறம் ஸ்கூல் டைம் முடிஞ்சோடனே வெளியே வந்து அம்மு நின்றுட்டுருப்பா. அப்போ காவேரி போகும்போது காவேரிட்ட சொல்லுவா, மிஸ் நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லுவா. நீ எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வர, நீ வந்து லீவில் 2 நாள் வந்த, பர்த்டே வந்த, அவ்வளோதான், சும்மா சும்மாலாம் எங்கள் வீட்டுக்குலாம் வரக்கூடாது அப்படின்னு அவள் சொல்லுவாள். அதுக்கு அவள் சொல்லுவா, உங்கள் வீட்டுக்கு வந்தால் ஹோம்ஒர்க்கும் நான் வந்து எழுதுவேன், எனக்கு தெரியாதது நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்கல்ல அப்படின்பா. அதெல்லாம் உங்கள் அப்பா உங்கள் வீட்டில் சொல்லிக் கொடுப்பாரு, உங்கள் அப்பா வர வரைக்கும் வெயிட் பண்ணி உங்கள் அப்பா கூட போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். உடனே அதுக்கு குழந்தை சொல்லுவா, எங்கள் அப்பா காலையில் ஒரு மாதிரி பண்ணாங்க தானே நீங்கள் வந்து என்கிட்ட ஒழுங்காக பேச மாட்டேங்கிங்க, கோபப்படுறீங்க, எங்கள் அப்பாவுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்குறேன், நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி குழந்தை சொல்லுவாள். அதெல்லாம் என் வீட்டுக்கெலாம் நீ வர வேண்டாம், நீ வந்து உங்கள் அப்பா கூட போன்னு சொல்லிட்டு அவள் அப்படியே அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுவா காவேரி. விஜய் வீட்டில் அவங்க சித்தி சித்தப்பா அவங்க தாத்தா அதுக்கப்புறம் விஜய் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ விஜயோட சித்தப்பா சொல்லுவார், என்ன விஜய் இன்னைக்காவது உன் குழந்தைய கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சிருக்கியா, இல்லைன்னா அங்கேயே வச்சு உன் குழந்தைய வளர்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கியா, குழந்தை வந்து அங்கேயே இப்படி வளர்ந்துருச்சுன்னா உன்னையும் மறந்துடும் எங்களையும் மறந்துடும், எங்களுக்கும் அந்த குழந்தை மேலே உரிமை இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினோன்னே அவன் அப்படி முறைச்சி பார்ப்பான். அதுக்கப்புறம் அவங்க தாத்தா கேட்பாரு, பிறந்தநாள் ஃபங்க்ஷன்லாம் எப்படி போச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு வந்து விஜய் சொல்லுவான், என்னை விட அம்மு ரொம்ப ஹாப்பியாக இருந்தா, அவங்க வீட்டில் ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி இல்லை, எல்லாரு கூடயுமே நல்லா அட்டாச் ஆகிட்டா, அவங்க கங்காவோட குழந்தைகிட்ட ரொம்ப சந்தோஷமாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க சித்தி சொல்லுவா, குழந்தைய போய் இன்னும் கூட்டிகிட்டு வரலையாடா ஸ்கூலுக்கு, மணி நேரம் ஆகுதே அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இல்ல சித்தி, இன்னைக்கு குழந்தை வந்து அவங்க வீட்டுக்கு தான் போறா. அங்க போய் தான் நான் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். நான் போய் அவள போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்பிருவான். அதுக்கப்புறம் அங்க காவேரி வீட்ல வந்து காவேரி அப்படியே வந்து டென்ஷனாவே உட்காந்துருப்பா. அப்ப அவங்க அம்மா கேட்பா, "நீ ஏன்டி ஸ்கூல்லேருந்து வந்ததுலேருந்து இப்படி டென்ஷனாவே இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு அவ சொல்லுவா, "ஏம்மா என்கிட்ட இப்ப எதுவும் பேசாதீங்க. நான் ஏற்கனவே பயங்கர ஸ்கூல்ல டென்ஷன்லேருந்து வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது விஜய் உள்ள வருவான். உள்ள வந்ததை பார்த்த உடனே காவேரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு நின்றுட்டுருப்பா. அதுக்கப்புறம் விஜய் வந்து கேட்பான், "அம்மு என்ன உள்ள இருக்காளா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே இவங்க 2 பேரும் ஷாக் ஆயிரும். "என்ன சொல்றீங்க தம்பி? நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். பாப்பா எங்க இன்னும் காணுமே?" அப்படின்ட்டு. "அவ இங்க வரவே இல்லையே" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லுவாங்க. உடனே, "அப்படியா? நான் ஸ்கூல் விட்டு எங்க வீட்டுக்கு வரவே இல்லையா? அவ இங்க தானே வாரேன்னு சொல்லி சொன்னா." அப்படின்னோனே காவேரி வந்து ஷாக் ஆயிருவா. வந்து காவேரி உடனே சொல்லுவா, "இல்லையே நான் கூட்டிட்டு வரவே இல்லையே. அவ என் கூட தான் வாரேன்னு சொன்னா. ஆனா அவங்க அப்பா கூட வா அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். அதனால நான் கூட்டிட்டு வரலையே" அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஐயய்யோ! நான் வந்து கூட்டிட்டு வந்திருக்கணுமோ அப்படி இப்படின்னு டென்ஷனா கத்திட்டு இருக்கும்போதே, அம்மு வந்து என்னைய கூப்பிட வர வேண்டாம். நான் மிஸ் வீட்டுக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னா. ஆனா அத நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். நான் சொல்லலைல்ல. நான் வருவேன்னு நெனச்சுட்டு நீங்க அங்க விட்டுட்டு வந்திருப்பீங்க. இதுல உங்க மேல என்ன தப்பு இருக்கு? சரி நான் குழந்தைய போய் பார்க்க போறேன். ஸ்கூல்ல தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பும்போது, இவ சொல்லுவா காவேரி, "இல்ல எனக்கு கஷ்டமா இருக்கு. அவ எங்க வீட்டுக்கு வாரேன்னு சொன்னவள வராதுன்னு வேற நான் சொல்லிட்டேன். எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு அம்முவ பார்க்கணும். நான் வாரேன் உங்க கூட" அப்படின்னு சொல்லிட்டு, "அம்மா நான் அவர் கூட போயிட்டு வந்துடுறேன்னு" சொல்லிட்டு கிளம்பிருவா. ஆனா ஸ்கூலுக்கு போய் பார்க்க போகும்போது கார்ல வச்சு சொல்லிக்கிட்டு இருப்பா காவேரி, அம்மு என் கூட வாரேன்னு சொல்லும்போது நான் கூப்பிட்டுட்டு போகல. காரணம் என்னன்னா, இன்னைக்கு ஸ்கூல்ல வந்து பிரின்சிபல் வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க. இப்படி மத்த ஸ்டூடண்ட்ட மாரி இவள ட்ரீட் பண்ணணும் அப்படின்ட்டு கொஞ்சம் நெறைய பேசிட்டாங்க. அந்த வருத்தத்தில தான் நான் வந்து அம்முவ வந்து கூப்பிட்டுட்டு வரல. மத்த நாளா இருந்திருந்தா நான் கண்டிப்பா கூட்டிட்டு வந்திருப்பேன். இன்னைக்கு அவங்க சொன்னதுனால தான் என்னால கூட்டிட்டு வர முடியலன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருப்பா. அப்ப விஜய் சொல்லுவான், "சரி நீங்க விடுங்க. வேணும்னா நீங்க வந்து செஞ்சீங்க. வந்து இதற்காக நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருப்பான். ஸ்கூலுக்கு போய் நிப்பாங்க. அங்க பார்த்தா ஸ்கூல் மூடி இருக்கும் கேட்டு. ஐயோ! யாருமே இருந்த மாரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வாட்ச்மேன் வருவாரு. வாட்ச்மேன் வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்டும் போயிட்டாங்க. இங்க யாருமே கிடையாது. ஸ்கூல்ல உள்ள டீச்சர்ஸும் போயிட்டாங்க. பிரின்சிபல் மேடம் கூட போயிட்டாங்களேன்னு சொன்னோனே, அப்படியா அப்போ என் குழந்தை எங்க போயிருப்பான்னு தெரியலையே இருக்கும்போது, இவன் வந்து கேட்பா. அப்போ அவங்க அந்த வாட்ச்மேன் சொல்லுவாரு, நீங்க பேசிட்டு இருந்தீங்கல்ல, அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து ரொம்ப நேரமா நின்னுட்டு இருந்தா தனியா. அதுக்கப்புறம் என்னடா தனியா நிக்கிறாளேன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போதே ஒரு கார்ல வந்து ஒருத்தர் வந்து கூட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். என்னது ஒரு கார்ல கூட்டிட்டு போயிட்டாங்களா அப்படின்னோனே, திரும்ப படபடப்போட காவேரி பேச ஆரம்பிச்சுருவா. ஐய்யய்யோ! நான் கூட்டிட்டு போயிருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காது. நான் கூட்டிட்டு போலேன்னா கூட நான் அவ கூடயாவது நின்றுக்கணும். அப்படி நின்றிருந்தா கூட இந்த ப்ராப்ளம் வந்திருந்திருக்காது. அப்படி இப்படின்னு ரொம்ப புலம்பிட்டே இருப்பா. ஃபீல் பண்ணாதீங்க. பார்த்துக்கலாம். நான் எப்படியும் என் பொண்ண கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போதே, காவேரி சொல்லுவா, ஸ்கூல்ல இருக்கிற கேமராவெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம்ல. இந்த கார் நம்பரையும், காரையும் நோட் பண்ணலாம். ஆளையும் பார்த்துடலாம் அப்படின்னோனே, கட்டத்தில நான் கூட அத யோசிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஸ்கூலுக்கு போவாங்க. அப்ப அதில பார்க்கும்போது சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்க்கும்போது, ஒரு ஒயிட் கலர் கார்ல அந்த ஒரு ஆள் வந்து கூட்டிட்டு போவான். ஆனா அந்த கேமரால வந்து ஜூம் பண்ணி பார்க்கும்போது கூட அந்த ஆளும் தெரியாது, அந்த நம்பரும் தெரியாது. அப்ப என்ன பண்ணன்னு தெரியாம சோகத்தோட நேரா வீட்டுக்கு போவான், விஜய் வீட்டுக்கு. அப்ப காவேரியும் போவா. காவேரி வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையும் அவங்க சித்திக்கிட்டயும் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்ப எல்லாருமே என்ன செய்ய இப்ப குழந்தை எங்க போயிருப்பான்னு தெரியலையேன்னு டென்ஷன் ஆயிட்டு இருக்கும்போது, காவேரிக்கு வந்து அவங்க அம்மா ஃபோன் பண்ணுவா. ஃபோன் பண்ண உடனே காவேரி வந்து அந்த ஃபோன எடுத்துட்டு நான் பேசிட்டு வரேன்னு அங்கிட்டு போன உடனே அவ சித்தி சொல்லுவா, "இவ்வளோ நாள் நிம்மதியா தான் இருந்தோம். இப்ப காவேரி வந்த உடனே திரும்பியும் பாரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுன்னு" சொன்ன உடனே, "இவன் என்ன சித்தி இப்படி சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கு வந்து அவங்க சித்தப்பா சொல்லுவாரு, "உண்மைய தானே அவங்க சித்தி சொல்றா. அங்க பாரு இவ்வளோ நாளும் நல்லா தான் இருந்த. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சு. உனக்கும் உன் குழந்தைக்கும். இப்ப காவேரி கால எடுத்து வச்சா, இப்ப திரும்பி ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னோனே, சித்தப்பா தேவையில்லாம ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்கன்னு டென்ஷன் ஆயிட்டு இருக்கும்போது, அவங்க சித்தப்பா வந்து திரும்ப சொல்லுவாரு, "உனக்கு இவ தேவையா? தேவையில்லையான்னு இப்பமாவது முடிவெடு" அப்படின்னு சொல்லும்போதே, "தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க.
முன்னாடியாவது பசுபதியால பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் அவன் ராகவால பிரச்சனை வந்தது. இப்ப அவங்க 2 பேருமே இல்ல. பசுபதி எங்க இருக்கான்னு தெரியல. ராகவையும் ஜெயில்ல இருக்கான். பிறகு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே காவேரி அங்கேருந்து வந்துருவா. காவேரி வந்து முடிச்ச உடனே சரி என்ன பண்ண, ஏது பண்ண தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவங்க சித்தப்பா சொல்லுவாரு, நீ சொன்ன பிறகு தான் எனக்கு ஒரு விஷயம் தெரியுது. அவன் வந்து ஜெயில்ல இருக்கான் நீ சொன்னீல, ராகவலாம் ஜெயில்ல இல்ல. அவன் வந்து இப்ப ஜெயில்லேருந்து வெளிய வந்துட்டான்னு சொன்ன உடனேயே விஜய் வந்து அப்படியே ஷாக் ஆயிருவான். 4 நாளைக்கு முன்னாடி தான் அவன நான் பார்த்தேன். அப்போ ரொம்ப கோவமா பேசிக்கிட்டு இருந்தான். நான் வந்து இத சொன்னா உங்களுக்கு ஏதாவது மனசு கஷ்டமா இருக்கும். பயந்துருவீங்கன்னு தான் நான் சொல்லல. ஆனா எனக்கு இப்ப தோணுது அவன் தான் கடத்திருப்பான் அப்படின்ட்டு. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, விஜய் நினைப்பான், அப்ப கண்டிப்பா அவன் தான் கடத்திருப்பான். எங்க கொண்டு போயிருப்பான்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, காவேரி வந்து சொல்லுவா, பசுபதின்னு சொல்லிட்டு கொடைக்கானல்ல எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். அவனோட பையன் பேரும் ராக தான். அவங்க 2 பேரால எங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அவங்களும் கொடைக்கானல்ல தான் இருக்காங்க. ஆனா, இப்ப நீங்க சொல்றவங்களும் கொடைக்கானல்ல தான் இருக்காங்கன்னு சொல்றீங்கன்னு சொல்லும்போது, ஆமா இப்போ கடத்துனவனும் கொடைக்கானல்ல தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து இவ சொல்லுவா, எங்களுக்கு பிரச்சனை பண்றாங்க சரிதான். ஆனா, இப்போ உங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு இவ கேட்கும்போது, உங்க சித்தப்பா சொல்லுவாரு, அது விதி. சேரக்கூடாதவங்க கூட சேர்ந்தா எல்லா பிரச்சனையும் தன்னால வரும் அப்படின்னு சொன்னோனே, இவ அப்படி புரியாம பார்ப்பா. உடனே விஜய் வந்து சொல்லுவான், வாங்க முதல்ல வந்து அவள தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகும்போது, விஜய்ட்ட வந்து அவங்க சித்தப்பா சொல்லுவாரு, எனக்கு இப்ப தான் ஞாபகத்துக்கு வருது. அவன் வந்து ஃபோன்ல ஒருத்தவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். காஞ்சிபுரம் பக்கத்துல ஏதோ ஒரு வீட்ல தான் அவன் இருக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தான். வேணா நம்ம போய் அந்த வீட்ல போய் பார்ப்போம். ஒரு வேளை குழந்தைய கடத்தி அந்த வீட்ல தான் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போவாங்க. அவங்க அங்க பார்த்தா 3 ரவுடிங்க வெளிய நின்னு பேசிட்டு இருப்பாங்க. அவன் உடனே போய் விஜய் சட்டைய பிடிச்சிட்டு, "எங்கடா என் குழந்தை?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ராகவன் எங்கேன்னு கேட்டுட்டு இருப்பான். அப்போ வந்து அவர்லாம் இங்க வர்றதே கிடையாது. நாங்களே அவர தான் தேடிக்கிட்டு இருக்கோம். போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விரட்டி விட்டுட்டு கதவ பூட்டிருவான். அப்போ அதுக்கப்புறம் தான் விஜய எப்படி தேடுறதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சித்தப்பா சொல்லுவாரு, நான் அவன் போன அந்த கார் நம்பர் எனக்கு கொஞ்சம் ஞாபகத்துல இருக்கிற மாரி இருக்கு. நான் அத வச்சு என்னோட அந்த போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லியிருக்கேன். கார்ல போய்க்கிட்டே இருக்கும்போதே, பசுபதிய பத்தி ஃபுல் டீட்டெயிலையும் விஜய்க்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருப்பா காவேரி. அப்போ அவங்க சித்தப்பா வந்து கடுப்பா பேசிட்டே இருப்பாரு. இவனுக்கு எல்லாமே விஷயம் தெரியும். ஆனாலும் காவேரி சொல்லும்போது, அவன் நார்மலா அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பான். உடனே காவேரி சொல்லுவா, "இப்படி உங்க குடும்பத்துக்கும் துரோகம் பண்ணியிருக்கான், எங்க குடும்பத்துக்கும் துரோகம் பண்ணியிருக்கான். அவன நம்ம சும்மாவே விடக்கூடாது. அதுவும் குழந்தை விஷயத்துல குழந்தைய கடத்துற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா, அந்த மாரி ஆட்கள நம்ம சும்மாவே விடக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டே இருப்பா. வந்து ராகவ் அப்படியே கடத்திட்டு போயிட்டே இருக்கும்போது, அங்க இருந்த அந்த ரவுடிங்க சொல்லுவாங்க, "அண்ணே உங்கள தேடி அந்த குழந்தையோட அப்பாலாம் வந்தாங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அதுக்குள்ள அட்ரஸ கண்டுபிடிச்சு வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ குழந்தை வந்து அழுதுகிட்டு, நான் வந்து அப்பாட்ட போணும் கத்திக்கிட்டே இருக்கும். உடனே குழந்தைகிட்ட வந்து ராகவ் வந்து திட்டிட்டு இருப்பான். அந்த குழந்தை வந்து வாய அப்படியே பொத்திக்கிட்டே இருக்கும். அப்படியே அதுக்கப்புறம் தூங்கிரும். உடனே அவன் வந்து கார ஒரு இடத்துல நிப்பாட்டிருவான். நிப்பாட்டின உடனே சொல்லுவான், என்னைய வந்து 5 வருஷம் ஜெயில்ல வந்து உள்ள போட்டுட்டான். எனக்கு வந்து அதுக்கு ஏதாவது நான் பண்ணியே ஆகணும். குழந்தைய வந்து எப்படியாவது சென்னைய தாண்டி கூட்டிட்டு போயிரணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த குழந்தைய என்ன பண்ணலான்னு பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் கார்ல ஏற போற நேரத்தில விஜய் அங்கேருந்து வந்துருவான். வந்துட்டு அவங்க எல்லாத்தையும் போட்டு அடிப்பான். அடிச்சுட்டு இருக்கும்போதே குழந்தைய போய் காவேரி தூக்கிருவா. தூக்கிட்டு அந்த குழந்தை வந்து சொல்லும், மிஸ் என்னைய எங்கேயாவது கூட்டிட்டு போயிருங்க மிஸ் என்னை அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருக்கு மிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். பயப்படாத அம்மு உன்னைய வந்து காப்பாத்தியாச்சு. ஒண்ணும் பிரச்சனை இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அவ தூக்கிட்டு இருப்பா. விஜயும் அவங்க சித்தப்பாவும் அதுக்கப்புறம் அந்த ரவுடிகள் எல்லாத்தையும் அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இவன ராகவையும் அடிக்க போவாங்க. அப்ப அவன் அவங்ககிட்டருந்து தப்பிச்சு நேரா வேகமா ஓடுவான். ஓடும்போது எதித்தாப்புல அங்கருந்து ஒரு லாரி வந்துரும். லாரில அடிபட்டு அதுக்கப்புறம் அவன் இறந்துருவான். இறந்த உடனே அங்கருந்து போலீஸ் எல்லாரும் வந்துருவாங்க. அப்போ எல்லா டீட்டெயிலும் கேட்பாங்க. அப்ப நடந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து விஜய் சொல்லுவான். உடனே அவரு சொல்லுவாரு, "நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி குடுங்க" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, விஜயோட சித்தப்பா சொல்லுவாரு, "நீ குழந்தைய கூட்டிட்டு வீட்டுக்கு போ. நான் எல்லா கம்ப்ளைண்ட்டும் குடுத்துட்டு வாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிருவாரு. போகறதுக்கு முன்னாடி அவங்க தாத்தாவுக்கு வந்து விஜய் ஃபோன் பண்ணுவான். ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லுவான். உடனே நல்ல வேளை குழந்தை கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அவங்க சித்தி சொல்லுவா, "இவனுக்கெல்லாம் இந்த தண்டனை தேவைதான்" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இவ காவேரி வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லுவா. "அப்பாடா குழந்தை கிடைச்சிருச்சா ரொம்ப சந்தோஷம் டி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, "குழந்தை இப்ப எங்க இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "என்கிட்ட தாம்மா இருந்து தூங்கிட்டு இருக்கா. நான் அவள பார்த்துட்டேன். ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் வீட்ல கொண்டு விட்டுட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. குழந்தை வந்து அவகிட்ட அப்படியே தூங்கிரும். உடனே வீட்டுக்கு போன உடனே பெட்ல கொண்டு போய் படுக்க வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து கீழ உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, விஜயோட சித்தி வந்து காவேரிட்ட சொல்லுவா, "என்ன தப்பா நெனச்சுக்காதம்மா. நான் அப்ப வந்து குழந்தை காணுங்கிற டென்ஷன்ல உன்ன என்னமோ பேசிட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அதுக்கு வந்து காவேரி சொல்லுவா, "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. யாரா இருந்தாலும் குழந்தை காணும்னா எல்லாரும் அப்படித்தானே யோசிப்பாங்க. நானுமே வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன்ல. குழந்தைய பத்திரமா கொஞ்சம் கூட்டிட்டு போயிருந்தா அந்த ப்ராப்ளம் வந்திருக்காது. என் மேலயும் தப்பு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அவங்க தாத்தா சொல்லுவாரு, "குழந்தைய வந்து கூட்டிட்டு வர வரைக்கும் நீயும் விஜய் கூட இருந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீலம்மா. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லும்போது, காவேரி இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது, விஜய் கொண்டு போய் விட போறேன்னு சொல்லிட்டு போவான். அப்போ அவங்க தாத்தா சொல்லுவாரு, "மணி நேரம் ஆயிட்டு. இந்த நேரத்தில கொண்டு போய் நீ விட போற. நீ இன்னைக்கு இருந்துட்டு காலையில போம்மா. காலையில கொண்டு விடு" அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லுவாரு. அதுக்கு வந்து, "இல்லங்க நான் வீட்டுக்கு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "இல்ல, இல்ல வேண்டாம்மா. நீ இங்கே இரு. கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் யோசி. இந்த ரொம்ப லேட் ஆயிட்டு. ஏற்கனவே நீங்க வந்து கண்டுபிடிக்கிறதுக்காகவே ரொம்ப அலைஞ்சிருக்கீங்க." அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்ன உடனே, சரின்னு சொல்லிட்டு இவளும் ஓகே சொல்லிருவா. அதுக்கப்புறம் எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அம்மாவுக்கு
ஃபோன் பண்ணிட்டு சொல்லுவா. அப்போ அவங்க அம்மா வந்து, சரி, சரி நீ அங்கேயே இருந்துக்கிட்டு காலையில வாடி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவா. இவ உடனே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது, விஜய் அங்கேருந்து வருவான். யார் ஃபோன்ல அப்படின்னு கேட்பான். எங்க அம்மா தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. எங்க வீட்ல இருக்கிறதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, எங்க அம்மா எங்க சொந்தக்காரங்க வீட்ல போய் இருக்க சொன்னாலே இருக்க விட மாட்டாங்க. ஆனா இங்கேன்னு சொன்னோனே ஓகே சொல்லிட்டாங்க உடனே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் சொல்லுவான், "அது எங்க வீடுல வந்து உங்களுக்கு எல்லா பாதுகாப்பும் இருக்கும்னு அவங்க நெனச்சிருப்பாங்க. அதனால அவங்க சொல்லியிருப்பாங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, காவேரி வந்து கேட்பா, "உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா?" அப்படின்னு. "என்ன?" அப்படின்னு சொல்லி, "நீங்க உண்மைய சொல்வீங்களான்னு?" கேட்பா. சரி சொல்றேன்." அப்படின்னு சொல்லும்போது, "உங்க ஒய்ஃப் உண்மைக்குமே இறந்துட்டாங்களா? அல்லது உயிரோட இருக்கிறாங்களா?" ஏன்னா அம்மா வந்து சொன்னாங்க, "உங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க." அப்படின்னு. ஆனா அம்மு வந்து சொல்றா, "எங்க அம்மா வந்து திரும்பி வருவாங்க என்கிட்ட" அப்படின்னு எங்க அப்பா சொல்றாங்கன்னு சொல்லி சொல்றப்ப, "இதுல எது உண்மை?" அப்படின்னு சொல்லும்போது, உங்க ஒய்ஃப் வந்து ஏற்கனவே இறந்து அம்முவுக்காக இப்படி பொய் சொல்லிட்டு இருக்கீங்களா? நீங்க வேற எல்லா பொருளையும் பத்திரமா வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கீங்களே! அதுக்காக தான் நானும் கேட்கிறேன்." அப்படின்னு சொல்லும்போது, "நான் அப்படித்தான் என் ஒய்ஃப் இறந்துட்டான்னு நெனச்சேன். ஆனா, என் ஒய்ஃப் வந்து கூடிய சீக்கிரத்தில வந்துருவா. நான் இப்ப தான் பார்த்தேன்." அப்படின்னு சொல்லும்போது, "சூப்பருங்க. அப்போ உங்க ஒய்ஃப வந்து நீங்க கூப்பிட்ற வேண்டியது தானே?" அப்படின்னு சொல்லும்போது, "அதுக்கு அவ ஒத்துக்கணும்ல." அப்படிம்பா. "ஏங்க உங்ககிட்ட வரமாட்டாங்க? ஏன் கூப்பிட்டா வரமாட்டாங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லங்க சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போச்சு." அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது, "இப்பவும் உங்க ஒய்ஃப வந்து விட்டு குடுக்காம பேசிட்டு இருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. "பரவால்ல உங்க ஒய்ஃப் ரொம்ப குடுத்து வச்சவங்க தான்." அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பா. இவங்க பேசிட்டு இருக்கும்போதே, அங்க அம்மு வந்து பயத்துல கத்தி அப்பாட்ட போணும், அப்பாட்ட போணும்னு அழுதுட்டு இருப்பா. அப்ப நேரா வேகமா ஓடி போய் எல்லாரும் பார்ப்பாங்க. அப்ப அந்த குழந்தை வந்து திரும்பியும் கத்தி அழுதுகிட்டே இருப்பா. அப்பாட்ட போணும், அப்பாட்ட போணும் அப்படின்னு. அப்ப வந்து விஜய் சொல்லுவான், "நீ அப்பாட்ட தானே இருக்க, அப்பாட்ட தான் இருக்க. கண்ண திறந்து பாருடான்னு" சொல்லும்போது, அந்த குழந்தை பார்க்கவே மாட்டா. அப்ப வந்து காவேரி பக்கத்துல உட்காந்துட்டு, "நீங்க எந்திரிங்க நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு சொல்லுவா, "அம்மு நாங்க வேற எல்லாரும் இங்க தான் இருக்கோம். நீ பயப்படாத. கொஞ்சம் கண்ண திறந்து பாரு" அப்படி சொன்ன உடனே அந்த குழந்தை கண்ண திறந்து பார்ப்பா. அவங்க தண்ணி எடுத்து குடுப்பாங்க. அப்ப குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை சொல்லுவா, மிஸ் நீங்க அப்ப என் கூடயே இருப்பீங்களா? என்னை விட்டுட்டு போகாம இருப்பீங்களா?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "எல்லாருமே உன் கூட தாம்மா இருக்கோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ கவலைப்படாத." அப்படின்னு சொல்லும்போது, "அப்ப நீங்க என் கூடயே படுப்பீங்களா?" அப்படின்னு சொல்லி குழந்தை கேட்பா. உடனே அவ அப்படியே பார்த்துட்டு, "சரிம்மா உன் கூடயே இருக்கேன்." அப்படின்னு சொல்லி சொல்லிருவா. உடனே எல்லாருமே அங்க இருப்பாங்க. அப்போ இவ விஜய்ட்ட சொல்லுவா, "நீங்க எல்லாரும் போங்க. நான் குழந்தைய பார்த்துக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட இருப்பா. அப்போ குழந்தை வந்து சொல்லுவா, "நீங்க காலையில என்கிட்ட பேசாம என்கிட்ட இருந்தீங்களா? அது மாரி இப்பவும் என்கிட்ட கோவத்துல தான் இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. உடனே காவேரி சொல்லுவா, "இல்லடா உன் மேல எந்த கோவமும் கிடையாது. நீ அப்படிலாம் யோசிக்காத. நீ நல்லா தூங்கு." அப்படின்னு சொல்லிட்டு வந்து மடியில போட்டு அப்படியே தூங்க வச்சுருவா காவேரி. அதுக்கப்புறம் விஜய் வந்து கீழ வந்து அப்படியே யோசிச்சுட்டே டைனிங் டேபிள்ல உட்காந்துருப்பான். அப்போ உட்காந்துருக்கும்போது அவன் குழந்தைய வந்து ராகவ் கடத்திட்டு அந்த குழந்தை அழுதத நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருப்பான். அப்போ தூக்கத்துல அது கத்துனதையும் நினைச்சு கவலைப்படுவான். அப்போ அவங்க தாத்தா அங்கேருந்து வந்து கேட்பாரு, "ஏன் விஜய் என்ன ஒரு மாதிரி இருக்க? குழந்தை வந்து பயந்தத நினைச்சு கவலைப்படுறியா? காலையில தூங்கி எந்திரிச்சா சரியாயிரும்டா." அப்படின்னு சொல்லி அவன பண்ணிட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் சொல்லுவாரு, "இருந்தாலும் பாத்தியா, அம்மா அம்மா தான். 2 பேருக்கும் அம்மா அது மகான்னு தெரியாமயே எவ்வளவு ஒரு பாசமா இருக்காங்க பாரேன். அவ காவேரி இருந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அவ தூங்கிட்டா." அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போதே, விஜய் சொல்லுவான், "அப்படி இருக்க இப்படியே ஃபர்ஸ்ட்லேருந்தே இருக்க வேண்டியவங்கள வந்து, அதுதான் நீங்கலாம் பிரிச்சுட்டீங்களே." அப்படின்னு சடனா சொல்லிருவான். உடனே அவங்க தாத்தா சொல்லுவாரு, "நான் அதுக்கு தான் ஒரு காரணம் சொல்லிட்டேனே, திரும்பியும் நீ ஏன் குத்தி காட்டிக்கிட்டு இருக்க? நீ இப்பவும் பாரு, ஆக்சுவலா காவேரி வந்த உடனேயே அது என்னாச்சுன்னா, இப்ப இவளுக்கு அம்முவுக்கு வந்து பிரச்சனை வந்துருச்சு. இதத்தானே நாங்க அந்த நேரத்தில பயந்தோம். அதே மாதிரி இந்த இடத்துல யாரு இருந்தாலும் இத தான்டா பண்ணியிருப்பாங்க. நீ திரும்ப திரும்ப எனக்கு அதையே சொல்லி காட்டிட்டு இருக்காத. நான் வந்து சாகுறதுக்குள்ளேயே காவேரி வந்து இந்த வீட்ல இருந்து நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு தான் போவேன்." அப்படின்னு சொல்லும்போது, விஜய் சொல்லுவான், "சரி தாத்தா நீங்க அத பத்தி யோசிக்காதீங்க." அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே அவங்க தாத்தா சொல்லுவாங்க, "மேற்கொண்டு மேற்கொண்டு என்ன வந்து காயப்படுத்தாதடா. நீ அதையே நினைச்சு என்ன வெறுத்துடாத." அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. தாத்தா நான் வந்து நீங்க சொன்னதுனால நான் திடீர்னு இப்படி சொல்லிட்டேன். நீங்க அத பத்தி யோசிக்காதீங்க." அப்படின்னு விஜய் சொல்லிருவான். அப்புறம் அங்க ரூம்ல போய் எட்டி பார்ப்பான். அப்போ காவேரியும், குழந்தையும் அப்படியே கட்டிப்பிடிச்சு படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ மனசுக்குள்ள நினைப்பான், அம்மு சொன்னத. அம்மு வந்து சொல்லுவா, "எனக்கு என் அம்மாவ எப்பப்பா காட்டுவீங்க? எனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும்." அப்படிங்கும்போது, "ஒரு நாள் உனக்கு அம்மாவ காட்டுவேன்டான்னு" அவன் சொல்லியிருப்பான். அத நினைச்சு பார்த்துட்டு, இப்போ உங்க அம்மா வந்து உன்கிட்டயே இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து அத சந்தோஷமா நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் கதவ பூட்டிட்டு போயிருவான். காலையில தூங்கி முழிச்ச உடனே காவேரி வந்து எந்திரிப்பா. அப்ப அம்மு வந்து அவ கைய பிடிச்சாப்ல தூங்கிட்டு இருப்பா. கைய வந்து மெதுவா எடுத்து விட்டுட்டு காவேரி கீழ வருவா. அப்ப எல்லாரும் அங்க காஃபி குடிக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அப்போ அவங்க சித்தி எல்லாருக்கும் காஃபி குடுத்துட்டு இருக்கும்போது, அத குடிச்சிட்டு அவ வந்து, "நான் கிளம்புறேன் கிளம்புறேன். இப்ப போனா தான் எனக்கு ஸ்கூலுக்கு கரெக்ட்டா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து குழந்தைய வந்து இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட வச்சுருங்க. இன்னைக்கு அனுப்ப வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. உடனே விஜய் சொல்லுவான், "நானும் அப்படித்தான் நினைச்சேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "சரி வாங்க உங்கள கொண்டு விட வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏத்தி கூட்டிட்டு போவான். போற வழியில அப்படியே பேசிட்டே போவாங்க. அப்ப வந்து விஜய் சொல்லுவான், "நீங்க வந்து அம்முவ விட்டுட்டு வந்துட்டீங்க. அவ தூங்கி முழிச்ச உடனே என்ன ரகல பண்ண போறாளோ தெரியல." அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். "அவகிட்ட சொல்லிருங்க, இப்படி நீ தூங்கிட்டு இருந்த. அதனால தான் மிஸ் வந்து கிளம்பிட்டாங்க. சொல்லாமன்னு சொல்லுங்க. புரிஞ்சுப்பா." அப்படின்னு சொல்லிட்டு, "நான் உங்ககிட்ட இன்னொன்னு கேட்கணும். எனக்கு சொல்லுவீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. உடனே என்னன்னு சொல்லுங்க அப்படின்னோனே, "ஏன் உங்க ஒய்ஃப் வந்து உங்கள விட்டு பிரிஞ்சு போனாங்க? எனக்கு வந்து அம்முவ நினைச்சு கஷ்டமா இருக்கு. உங்களுக்குள்ள எதுவும் ப்ராப்ளமா? என்கிட்ட நீங்க சொல்லுங்க." அப்படின்னு திரும்ப கேட்பா. வந்து அதுக்கப்புறம் அப்படியே அமைதியா இருப்பான். உடனே காவேரி கேட்பா, "உங்களுக்கு வந்து லவ் மேரேஜா? அரேஞ்சுடு மேரேஜா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. உடனே அவன் சொல்லுவான், "எனக்கு வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ்." அப்படிம்பான். "கான்ட்ராக்ட் மேரேஜா?" அப்படின்னோனே, "ஆமா கான்ட்ராக்ட் மேரேஜ். அது ஒரு பெரிய கதைங்க." அப்படிங்கும்போது, "நீங்க சொல்லுங்க நான் கேட்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான்.
நான் வந்து ஒரு பொண்ண லவ் பண்ணேன். அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிட்டு. அதுக்கப்புறம் அவளே நினச்சிட்டு நான் ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப நாளா இருந்தேன். அப்ப எங்க தாத்தா வந்து பாட்டியும் கல்யாணம் முடிக்கிறதுக்கு என்ன வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க. அந்த சமயத்தில என் ஒய்ஃப் வந்து அங்க தான் இருந்தா. அவ வந்து அவளுக்கும் ஒரு ஃபினான்ஷியலா தேவைப்பட்டுச்சு. எனக்கு கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு தேவைப்பட்டுச்சு. அப்ப அவகிட்ட வந்து ஒரு 1 வருஷத்துக்கு எனக்கு வந்து ஒய்ஃபா நடின்னேன். அவளும் வந்து ஒத்துக்கிட்டா. அப்படிதான் போச்சு என் கதை அப்படிங்கும்போது, "உங்க ஒய்ஃப் ஃபோட்டோ இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. உடனே இவன் வந்து அப்படியே ஷாக் ஆகி, "எதுக்கு கேட்குறீங்க?" "இல்ல நீங்க சொல்ற கதையில அவங்கள வச்சு பார்க்கணும்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு அவ சொல்லுவா. அதுக்கு வந்து விஜய் சொல்லுவான், "என்கிட்டலாம் ஃபோட்டோ இல்ல. நான் வந்து இங்க வச்சுக்கிறேன்ல ஃபோட்டோ." அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க வேணா அந்த கேரக்டர்ல உங்கள நெனச்சு பாருங்களேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இவ அப்படி ஒரு மாரி பார்ப்பா. "இல்ல கதை கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும்ல, அதுக்காக தான் சொன்னேன்." அப்படின்னு அவன் சொன்னவுடனே, "சரி, சரி வச்சு பார்க்குறேன். நீங்க சொல்லுங்க." அப்படின்னு சொன்னவுடனே, அவன் நடந்த கதையெல்லாம் ஒண்ணு ஒண்ணா அப்படியே அவன் கல்யாணம் முடிச்ச கதையிலேருந்து சொல்லிக்கிட்டு இருப்பான் விஜய். எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே, காவேரி வந்து கேட்பா, "இவ்வளவு ஒரு லைஃப் உங்க கதையில நடந்திருக்கு. இதெல்லாம் கேட்கும்போது, நீங்க என்னைய வேற வச்சு பார்க்க சொல்லிட்டீங்களா? அப்படி பார்க்கும்போது என்னமோ எனக்குள்ளே ஏதோ இதெல்லாம் ஏற்கனவே பார்த்த ஒரு ஃபீல் ஆகுது." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டுருப்பா. அதுக்கப்புறம் விஜய் கிட்ட கேட்பா, "நீங்க வேணா உங்க ஒய்ஃபோட அட்ரஸும், அந்த ஃபோன் நம்பரையும் குடுங்க. நான் வந்து உங்கள வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்றேன். உங்களால குழந்தை பாவம்ல." அப்படின்னு சொல்லிட்டுருப்பா. குடுங்க உங்க அட்ரஸ அவங்களோட அட்ரஸையும், ஃபோன் நம்பரையும் குடுங்கன்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருப்பா. இவன் விஜய் அப்படி பார்த்துட்டு அமைதியா இருப்பான். பதிலே குடுக்க மாட்டான். அவ வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும்போதே, இவன் நேரா அவங்க வீட்டு வாசல்ல நிப்பாட்டிட்டு, "வீடு வந்துருச்சு கிளம்புங்க" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். இல்ல அட்ரஸுங்கும்போது, "இந்தா உங்க வீடு வந்துருச்சு நீங்க கிளம்புங்கன்னு" திரும்ப அத சொன்ன உடனே அவ இறங்கி கோவத்துல அப்படி போயிருவா. அவங்க அம்மா வந்து கேட்பா காவேரி கிட்ட, "என்னடி ஆச்சு? குழந்தை எப்படி இருக்கான்னோனே?" "குழந்தைலாம் நல்லா இருக்காம்மா. இப்ப தூங்கிக்கிட்டு இருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு கெடுதல் பண்ண அதே பசுபதியும், ராகவும் தான் அவங்களுக்கும் இது பண்ணியிருக்கான். அவங்க வீட்டுக்கு ரொம்ப தொந்தரவு குடுத்துருக்கான் அவன். அதனால அந்த குழந்தையவும் இன்னும் விட்டு வைக்காம குழந்தைய போய் கடத்தியிருக்கான். இன்னும் அவங்களுக்கு கஷ்டத்த குடுக்கணும்னு சொல்லிட்டு. அது வந்து என்னன்னா கடைசியில கடவுளா அவனுக்கு தண்டனை குடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்லிட்டு இருப்பா. அப்போ வந்து காவேரியோட அம்மா சொல்லுவா, நல்ல வேளை குழந்தைய வந்து இப்ப காப்பாத்திட்டீல. இப்ப வந்து குழந்தை வந்து இப்ப நல்லா இருக்கால்ல. நமக்கு அது போதும்." அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா பேசிக்கிட்டு இருப்பா. விஜயோட தாத்தா வந்து அவங்க சித்தியும், சித்தப்பாகிட்டயும் பேசுவாங்க. விஜயோட சித்தப்பா வந்து அவங்க தாத்தாட்ட கேட்பாரு, "என்ன விஷயமா கூப்பிட்டீங்க மாமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல இப்போ நம்ம எவ்வளவோ வந்து அம்முவ வந்து சமாதானப்படுத்த நேத்து ட்ரை பண்ணோம். ஆனா யாராலயும் நம்மளால முடியல. ஆனா அவங்க அம்மா காவேரி இருந்த உடனே அவ அந்த அளவுக்கு சமாதானம் ஆயிட்டா. அவங்களுக்குள்ள தெரியாமயே அவங்க அம்மா பிள்ளை பாசம் வந்து ஆட்டோமேட்டிக்கா தெரியுது. பார்த்தீங்களா?" அப்படின்னோனே, "ஆமா நானும் அத பார்த்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா சொல்லுவாரு. "அதான் நான் வந்து யோசிச்சேன். இப்ப நம்ம தான் அவங்களலாம் பிரிச்சு வச்சோம். நம்ம பிரிச்சு வச்ச நம்மளே இப்ப வந்து சேர்த்து வைக்கணும்." அப்படி சொல்லும்போது, "என்ன சொல்ல வர்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா கேட்பாரு. அதுக்கு வந்து அவங்க தாத்தா சொல்லுவாரு, "இல்ல நம்ம ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்? நேரடியா காவேரிய வந்து அவங்க அம்மாகிட்ட போய் பொண்ணு கேட்டு நம்ம கல்யாணம் முடிச்சு வச்சானேன்னு" சொன்ன உடனே அவங்க சித்தி வந்து ரொம்ப சந்தோஷப்படுவா. ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு சொல்லுவா, "ஆமா காவேரிக்கு வந்து பழசு ஞாபகத்துக்கு வருமான்னு தெரியல. இன்னொன்னு இவங்க 2 பேரும் லவ் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் முடிக்கிறதுக்குள்ளே நாளாயிரும். அதுவரைக்கும் வெயிட் பண்ணதுக்கு பதிலா நாமளே பொண்ணு கேட்டு கல்யாணம் முடிச்சு குடுக்குறது நல்லது தான்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி சொல்லுவா. உடனே அவங்க தாத்தா வந்து அவங்க சித்தப்பாட்ட கேட்பாரு. உடனே அவங்க சித்தப்பா சொல்லுவாரு, "எனக்கு வந்து விஜய்க்கு அவன் அதாவது பசுபதியாலயோ, அந்த ராகவாலயோ பிரச்சனை வந்துரும்னு தான் பயந்தேன். மத்தபடி எனக்கு அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறது எனக்கு சந்தோஷம் தான்." அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிருவாரு. அதுக்கப்புறம் அவங்க சித்தப்பாவும், சித்தியும் சொல்லுவாங்க, "விஜய் கிட்ட இத பத்தி பேசணும்ல." அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு தாத்தா சொல்லுவாரு, "இல்ல நம்ம பெரியவங்களா ஃபர்ஸ்ட்டு நம்ம பேசிக்குவோம். அதுக்கப்புறம் அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. காலையில காவேரி வந்து மூஞ்ச வந்து உர்ருன்னு வச்சுட்டு உட்காந்துருப்பா. அப்போ அவங்க அம்மா வந்து கேட்பா, "ஏன்டி மூஞ்ச இப்படியே வச்சுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்பா. உடனே "எல்லாம் கோவம் தான்" அப்படிம்பா. "யார் மேலடி கோவம்?" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்பா. அதுக்கு வந்து அவ சொல்லுவா, எல்லாம் அந்த அம்முவோட அப்பா மேல தான்" அப்படின்னு. "எதுக்கு அவர் மேல கோவம்னோனே, அவர் ஒய்ஃப நம்ம வந்து இறந்துட்டாங்கன்னு நெனச்சோம்லம்மா. ஆனா அவங்க ஒய்ஃப் வந்து இறக்கல. உயிரோட தான் இருக்காங்களாம். ஏதோ பிரச்சனையால பிரிஞ்சு இருக்காங்களாம்." அப்படிலாம் எல்லாம் சொன்னாரு. அதுக்கப்புறம் அவங்களோட கல்யாண வாழ்க்கைய பத்தி எல்லாத்தையும் என்ட்ட டீட்டெயிலா சொன்னாரு. அப்போ குழந்தை வந்து கஷ்டப்படுதே, அந்த குழந்தைக்காக அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக நானாவது உங்கள வந்து சேர்த்து வைக்கிறேன். நீங்க வந்து அந்த அட்ரஸ குடுங்க, ஃபோன் நம்பர் குடுங்கன்னு தாம்மா கேட்டேன். அதுக்கு கொஞ்சம் கூட ஒண்ணு சொல்லாம மூஞ்சில அடிச்ச மாரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவா. "என்ன செஞ்சாரு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் கேட்க கேட்க எனக்கு பதில் குடுக்காம நேரா உங்க வீடு வந்துருச்சு. நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு." அப்படின்னு சொல்லும்போது, அ எனக்கு சரியான கோவம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, "நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போவா. அப்ப அவங்க அம்மா நினைச்சிட்டு இருப்பா, "நீ தானடி அவர் ஒய்ஃபு. நீயே போய் அவர் ஒய்ஃப சேர்த்து வைக்கன்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு?" அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பா. விஜய் வந்து குழந்தை எந்திரிச்ச பிறகு அவளுக்கு சாப்பாடு ஊட்டுவான். அப்போ ஊட்டும்போது அந்த குழந்தை பயந்துகிட்டே இருப்பா. "அம்மா எல்லாம் சரியாயிட்டுமா. இனிமே பயப்படவே தேவையில்ல. சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "நம்ம எங்கேயாவது வெளிய போயிட்டு வருவோம்" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கு குழந்தை வந்து, "இல்லப்பா வெளிய போனா அவங்க என்ன திரும்பி வந்து பிடிச்சிட்டு போயிருவாங்க" அப்படின்னு சொல்லி குழந்தை சொல்லுவா. "இனிமேலாம் உன்ன அவங்க யாரும் பிடிக்க மாட்டாங்கம்மா. ஏன்னா அவங்கள போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டு. நீ கவலைப்பட தேவையில்ல. அவங்க யாரும் இனிமே வரமாட்டாங்க" அப்படி சொன்ன உடனே, "அப்படியா? இனிமே போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களா? அப்போ நம்மள என்னைய வந்து இனிமே தூக்கிட்டு போமாட்டாங்களா?" அப்படின்னு சொல்லி குழந்தை கேட்பா. விஜய் உடனே சொல்லுவான், "நீ சமத்தா சாப்பிட்டீன்னா நம்ம வெளிய போயிட்டு வரலாம். சரியா?" அப்படின்னு சொன்னோனே, "சரிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை சாப்பிடுவா. சாப்பிட்டு முடிச்ச உடனே அவன் வெளிய வந்துட்டு அவங்க தாத்தாட்ட சொல்லுவான், "அம்முவ நான் வந்து கொஞ்சம் வெளிய கூட்டிட்டு போயிட்டு வரேன்ப்பா" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சரிப்பா நீ கூட்டிட்டு போயிட்டு வந்தா அவளும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பா. நீ
சரிப்பா நீ போய் கூட்டிகிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புன உடனே அவங்க சித்தப்பா கிட்ட சொல்லுவான், நம்ம வந்து பிளான் பண்ண மாதிரி அவங்க வீட்டில் போய் பொண்ணு கேட்டுட்டு வந்துடலாம் காவேரியை. ஏன்னா இவன் வந்து இப்போ வெளியே போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிரும் எப்படியும், அதுக்குள்ளே நம்ம போயிட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா, சித்தி, அதுக்கப்புறம் அவங்க தாத்தா 3 பேரும் காவேரி வீட்டுக்கு போவாங்க. அவங்க அம்மா கதவை திறந்து விட்டுட்ட பார்த்த உடனே அவங்க 3 பேரும் நிற்கிறத பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா இருப்பா. சந்தோஷமா இருந்துட்டு, "சரி வாங்க உள்ள" அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா. உடனே எல்லாரும் 3 பேரும் உள்ள போவாங்க. போன உடனே அவங்க தாத்தா வந்து பேச்ச ஆரம்பிக்க போவாரு. அப்போ அவங்க சித்தப்பா சொல்லுவாரு, "ஒரு நிமிஷம் இருங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா வந்து காவேரி வீட்ல இருக்காளா அல்லது வெளியே போயிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு வந்து அவங்க அம்மா சொல்லுவா, "இல்ல காவேரி காலையிலேயே ஸ்கூல் போயிட்டா" அப்படின்னோனே, அதுதான் எங்களுக்கு வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாட்ட சொல்லுவாரு. "நீங்க இப்ப பேசுங்க மாமா" அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. உடனே அவங்க தாத்தா சொல்லுவாங்க, "நம்ம வந்து காவேரிக்கு வந்து பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தா, நம்ம விஜய் காவேரியும் இப்போத்துக்குள்ள சேர முடியாது. அதனால நாங்க ஒரு யோசனை வச்சிருக்கோம். பெசாட்ல விஜய்க்கு வந்து திரும்ப அவள பொண்ணு கேட்டு கல்யாணத்த முடிச்சு வச்சிடலாம்னு யோசிக்கிறோம்" அப்படின்னு சொன்ன உடனே அவ ரொம்ப ஹாப்பி ஆயிருவா. அவங்க அம்மா, எனக்கும் அது சரின்னு தான் படுதுயா. ஏன்னா எவ்வளோ நாளைக்கு தான் இந்த மாதிரி இவங்க 2 பேரும் இப்படி இருக்கிறது. குழந்தையும் அம்மா இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறா. விஜய் தம்பியும் அவள ஞாபகம் கொண்டுட்டு வரதுக்காக என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. நம்ம எல்லாரும் பழையபடி ஒண்ணு போல ஒரு சொந்தமா இருக்கணும்னு தான் எனக்கும் ஆசை. இவங்க எல்லாரும் இப்படி பிரிஞ்சு இருக்கிறது கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிருவா. உடனே காவேரியோட அம்மா வந்து திரும்ப சொல்லுவா, "எனக்கு ஓகே தான். ஆனா" அப்படின்னு இழுப்பா. உடனே அதுக்கு அவங்க சித்தப்பா சொல்லுவாரு, "என்ன இவ்வளோ சந்தோஷமா ஃபர்ஸ்ட்டு பேசிட்டு, இப்போ ஆனான்னு இழுக்கிறீங்க" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. "இல்ல இதுக்கு காவேரி என்ன சொல்லுவான்னு தெரியல. அதனால நான் காவேரி கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு, அவட்ட பொறுமையா எடுத்து சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. உடனே அதுக்கு அவங்க தாத்தா சொல்லுவாரு, "விஜய்க்குமே இது தெரியாது. முதல்ல காவேரியோட சம்மதத்த வாங்குன பிறகு நம்ம விஜய் கிட்ட பேசிக்கலாம்னு" சொல்லிட்டு அவங்க போயிருவாங்க. அதுக்கப்புறம் வீட்ல வந்து அவங்க தாத்தா, சித்தப்பா, சித்தி 3 பேரும் உட்காந்துட்டு இருக்கும்போது, விஜய் குழந்தை வந்து கூட்டிட்டு அங்கேருந்து வருவான். குழந்தைய கூட்டிட்டு வரும்போது, குழந்தை அதுக்கப்புறம் நெறைய பேக்ல வந்து டாய்ஸு அது இதுன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு ஹாப்பியா வருவா. அவங்க சித்தப்பா உடனே சொல்லுவாரு, "இப்பதான் அம்முவோட முகத்துல சந்தோஷமே தெரியுது. வீடும் கலகலன்னு இருக்கு" அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே, அந்த குழந்தை சொல்லுவா, "ஆமா எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாங்க அங்க போனோம். அதுக்கப்புறம் கடைக்கு போனோம், மாலுக்கு போனோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வந்தோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவங்க தாத்தா சொல்லுவாரு, "சாப்பிட்டுட்டு வந்துட்டீங்களா? சூப்பர்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ வந்து குழந்தை சொல்லுவா, "எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சேடா இருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. உடனே விஜய் கேட்பான், "என்ன அம்மு இவ்வளோ நேரம் நல்லா சந்தோஷமா தானே பேசிட்டு இருந்த. இப்ப மட்டும் இப்படி பேசுற" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். உடனே அதுக்கு குழந்தை சொல்லுவா, "இல்ல நான் இன்னைக்கு வந்து காவேரி மிஸ்ஸ பார்க்கவே இல்லைல்ல. அதான் எனக்கு சேடா இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, "அதுக்கு என்ன நாளைக்கு போய் ஸ்கூல் போயிருவீல்ல, அப்ப பார்த்துக்கிடலாம்" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல எனக்கு இன்னைக்கே பார்க்கணும்" அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. உடனே "இன்னைக்கே பார்க்கணுமா? மணி என்ன ஆகுது? லேட் ஆயிட்டுமா? இப்ப வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவான். அதுக்கு வந்து, "இல்ல எனக்கு மிஸ்ஸ பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அடம் பிடிப்பா குழந்தை. உடனே அவங்க தாத்தா சொல்லுவாரு, "அவ தான் அடம் பிடிச்சா அத கேட்டுட்டே இருப்பாள்ல தெரியும்ல. இப்போ இன்னும் மணி என்ன 7 தானே ஆகுது. குழந்தைய போய் கூட்டிட்டு போயிட்டு வாடா. அவ தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி காவேரி போயிட்டால்ல. அதனால அவளுக்கு பார்க்காத மாதிரி இருக்கு. கூட்டிட்டு போயிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா சொன்னோனே, சரின்னு சொல்லிட்டு அவன் வந்து குழந்தைய கூட்டிட்டு போயிருவான். அதுக்கப்புறம் காவேரி வீட்ல வந்து ஏதோ அந்த ஸ்கூலுக்கு தேவையான ஒரு இத வந்து வரைஞ்சுக்கிட்டு இருப்பா சார்ட்ல. அப்போ வரைஞ்சிட்டு இருக்கும்போது, அவங்க அம்மா அங்கேருந்து ஃபோன் பேசிட்டே வருவா. வரும்போது அந்த ஃபோன்ல வந்து, "இல்ல நாங்க வந்து எங்களுக்கு இந்த சம்மந்தம் வேண்டாங்க. நீங்க வேற இடத்துல பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸா பேசிட்டே வருவா. அப்போ அவங்க அம்மா கிட்ட கேட்பா, "என்னம்மா ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "இல்ல அன்னைக்கு உன்னைய வந்து பொண்ணு பார்த்துட்டு போனாங்கல்ல, அவங்க வந்து திரும்பி கேட்டுட்டு இருந்தாங்க. நாங்க வந்து வேண்டான்னு சொல்லிட்டேன்" அப்படின்னு சொன்னோனே, இவ உடனே ஹாப்பியாகி, "வேண்டான்னு சொல்லிட்டியா? நானே உனக்கிட்ட சொல்லி எத்தன நேரம் சொன்னேன் எனக்கு கல்யாணத்துல இஷ்டமே இல்லைன்னு. ஆனாலும் என்னைய மெனக்கெட்டு புடவைலாம் கட்டி அவங்களுக்கு காப்பி குடுக்க வச்சு, தேவையில்லாம என்ன பண்ணிட்டீல. இப்ப வேண்டான்னு சொன்னோனே ஹாப்பி ஆயிட்டு. ஆனா என்ன ரீசன்மா சொன்னேன் அவங்ககிட்ட வேண்டான்னு சொல்றதுக்கு?" அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. "இல்ல எங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு இடத்துலேருந்து பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. அதனால அந்த இடத்துக்கு தான் நாங்க குடுக்க போறோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். அப்படின்னோனே, "என்னம்மா சொல்ற? பரவாயில்லையே! பொய் சொல்லி இப்படி பண்ணா தான் அவங்க வேண்டான்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டியோ?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "இல்லடி நான் உண்மைக்கு தான் சொன்னேன்" அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. "என்னது உண்மைக்கு சொன்னியா?" அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. "ஆமா நான் உண்மைக்கு தான் சொன்னேன். யார் அந்த மாப்பிள்ளை?" அப்படி சொல்லி இவ கேட்பா. "இல்ல நமக்கு தெரிஞ்ச இடம் தான். அவரு வந்து உனக்கும் தெரியும்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "யார் அந்த தெரிஞ்ச மாப்பிள்ளை?" அப்படின்னோனே அவ சொல்லுவா, "விஜய் தம்பி தான்" அப்படின்னோனே அவ ஷாக் ஆகி நிப்பா காவேரி. மாதிரி இந்த வாரம் மகாநதி சீரியல் வந்து